கிராமத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு வன்னிய நாடக நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த ராந்தம் கிராமத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வன்னிய நாடக நிகழ்ச்சி 7 நாட்கள் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 19ஆம் இந்த ஆண்டு வன்னிய நாடக 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் வன்னியன் வாதாபி சேனைகள் சண்டை, அக்னிகாளி வருகை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் காளி வேடம் அணிந்து ஆக்ரோஷமாக பொதுமக்களுக்கு காட்சியளித்தனர். வன்னிய நாடக நிகழ்ச்சியில் ராந்தம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாடக நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை குறித்து விவரங்களை கேட்டறிந்து விண்ணப்பதாரர்களிடம் சேர்க்கை தொடர்பாக விசாரித்தார். மேலும் பயிற்சியாளர்களிடம் பயிற்சி குறித்து கேட்டு அறிந்ததோடு மாணவர்களை செயல்முறை விளக்கம் பயிற்சி செய்ய ஊக்குவித்து பயிற்சியாளர்களின் செயல்முறை பயிற்சியினை பார்வையிட்டார். தொடர்ந்து தொழில் பயிற்சி நிலையத்தில் 100% செயற்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியதோடு தொழில் பயிற்சி நிலையம் சிறந்த முறையில் இயங்குவதாக பாராட்டி பயிற்சியாளர்களின் திறனை ஊக்குவிக்க பயிற்சியினை வழங்கிடுமாறு அறிவுறுத்தினார். திருச்சுழி அருகே நெடுஞ்சாலைத்துறை இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள், கட்டிடங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் இடித்து அப்புறப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மரவர் பெருங்குடி கிராமத்தில் கமுதியில் இருந்து மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் சாலையில் சாலையோரம் கட்டிடங்கள், வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்தது. ஆக்கிரமிப்புகள் அதிக அளவு இருந்ததால் அவ்வழியாக கமுதியிலிருந்து சாத்தூர் செல்லும் பேருந்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இதனையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இணைந்து மரவர் பெருங்குடியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகள் அவர்களை சமாதானம் செய்து ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றினர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கரம்பக்குடி அருகே சிதிலமடைந்த தார் சாலையை அப்புறப்படுத்தி புதிய தார் சாலை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொங்காரக்கோட்டை கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வடவாளம் புதுப்பட்டி நெடுஞ்சாலையின் பிரிவு சாலையான ஆத்தியடிப்பட்டி மற்றும் கொங்காரக்கோட்டை தார் சாலை 15 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தார் சாலையானது சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் விபத்துகள் நேரிடுவதோடு அனைத்து தரப்பு மக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். மேலும் சாலையை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு மற்றும் குண்டும் குழியுமான தார் சாலையை அப்புறப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் புதிய தார் சாலை அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமான ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய பணம், பொன் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை எண்ணும் பணி நடைபெற்று முடிந்தது. வளர்ச்சி போலீசார் பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த பணியில் சித்திரை மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையாக ரூபாய் 85.22 லட்சம் பணமும் 370 கிராம் தங்கமும் 3640 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பட்டுள்ளதாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலய கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.